ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம டெய்லி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான ஆங்கில வாக்கியங்களை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அவர் ஃபஸ்ட் ஒன். நான் அவங்கிட்ட கேட்க மறந்துட்டேன். I forget to ask him. Forget means மறக்கிறது. askனா என்னங்க? கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன். இது என்னன்னு எனக்கு தெரியும். I know what that is. I know அப்படின்னா எனக்கு தெரியும். உன்கிட்ட சொல்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன். நான் ட்ரை பண்ணேன். இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. I tried to tell you. யாரை பற்றி? About whom? Aboutனா என்னங்க? அதை பற்றி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? about. whomனா என்னங்க? யாரை. இது எதை பற்றி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? எதை பற்றி. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் இதுக்கான ஆன்சரை சொல்கிறீங்கன்னு. வீடியோவோட எண்டில் இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். இது யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இதை யாருக்கிட்டையுமே சொல்லிடாத. இப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't tell this to anyone. கூச்சப்படாதீங்க. Do not tickle. tickleனா என்ன? கூச்சம். இப்போ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்க்கான மீனிங்கை ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதை கவனமாக பாருங்கள். ஏன்னா வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஹோம்ஒர்க் இருக்கும். அதனால் வீடியோவை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். எதுக்காக பிரச்சனையை இவ்வளோ பெருசு பண்ணுற? எதுக்காக பிரச்சனையை பெருசுப்படுத்துகிற? இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? இதை எப்படிங்க கேட்கலாம் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Why are you stretching the issue? Stretching அப்படின்னா அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் இழுக்கிறது, அதாவது பெருசாக்குறது. ஸ்ட்ரெச்சிங்னா என்னங்க? பெருசாக்குறது. அவளை பார்க்காத. Don't look at her. இது அவளை பாரு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? அவளை பாரு. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட், கரெக்டாக சொன்னீங்க. டோன்ட் மட்டும் எடுத்துகிட்டு என்ன போடணும்? லுக் அட் ஹேர். சூப்பராக சொன்னீங்க. லுக் அட் ஹேர். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நான் ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பிடுவேன். I will leave in half an hour. என் பேனாவை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் எங்கேயாவது வச்சுட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்பா என்னால் இதை கண்டே பிடிக்க முடியல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I can't find my pen. can't அப்படின்னா cannotோட ஷார்ட் ஃபார்ம். cannotனா என்னங்க? முடியலை. ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன். உன்னோட கோபம் நியாயமானது தான். Your anger is justified. அப்படின்னா நியாயமானது அப்படிங்கிறதுக்கு justified. நாங்கள் போகும்போது உன்னை கூப்பிட்றேன். நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகும்போது
உன்னை கூப்பிட்றேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் கால் யூ வென் வி கோ. ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உன்னை கூப்பிட்றேன். எப்போ கூப்பிட்றேன்? வென் வி கோ, நாங்கள் போகும் பொழுது. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப நம்பிக்கையோடு நான் இங்கே வந்தேன். நான் ரொம்ப நம்பிக்கையோடு இங்கே வந்தேன். I have come here with lots of hope. I have come here with lots of hope. ஹோப்னா என்னங்க? நம்பிக்கை. இன்னைக்கு வெள்ளை கலர் ஷர்ட் போட்டு வா. இன்னைக்கு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு வா. Put on the white shirt today. Put on the white shirt today. நான் இப்போவே போகணும். நான் இப்போவே போகணும். I must leave now. I must leave now. நவ்னா இப்போவே. மஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? மஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை குடிக்காத. ஜில்லுன்னு இருக்கிற வாட்டர் குடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாங்க? டோன்ட் டேக் சில்டு வாட்டர். டோன்ட் டேக் சில்டு வாட்டர். இதை குளிராக இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடாத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இதில் ஒரே ஒரு வேர்டு தான் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம். இது நம்பர் 2 கொஷின். எவ்வளோ பேர் இதுக்கான ஆன்சர்ஸ் சொல்கிறீங்கன்னு. என்னோடய வாட்ச் ஓடலை. என்னோடய வாட்ச் ஓடலை. மை வாட்ச் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். மை வாட்ச் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். எனக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்குது. எனக்கு ஒரே மயக்கமாக இருக்குது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I'm feeling giddy. I'm feeling giddy. திரும்பவும் நம்ம எப்போ சந்திக்கலாம்? மறுபடியும் நம்ம எப்போ சந்திக்கலாம்? When shall we meet again? When shall we meet again? Againனா திரும்பவும். இன்னைக்கு ரொம்பவே குளிருது. இன்னைக்கு ரொம்பவே குளிருது. It is severely cold today. It is severely cold today. Severely அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம severely அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. I didn't expect this. I didn't expect this. எக்ஸ்பெக்ட்னா என்னங்க? எதிர்பார்க்குறது. நான் இதை கொண்டு வரணுமா? நான் இதை கொண்டுட்டு வரணுமா? Should I bring it? Should I bring it? bring அப்படின்னா கொண்டு வரதுக்கு இங்கிலீஷில் bring. அந்த லக்கேஜை எடு. லக்கேஜை எடு. Pick up the luggage. Pick up the luggage. இப்போ நம்ம உட்காருங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். Be seated அப்படின்னா உட்காருங்க. இது கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? கொஞ்ச நேரம் உட்காருங்க. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மார்க்கெட் எவ்வளோ தூரம்? மார்க்கெட் எவ்வளவு தூரம்? How far is the market? How far is the market? How far அப்படின்னா எவ்வளவு தூரம். Are you ready guys? ஓகே, நம்ம இப்போ அந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துடலாமா? நம்பர் 1, எதை பற்றி? எதை பற்றி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? About what? About what? நம்பர் 2, ஜில்லுன்னு இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடாத. அப்படி தானேங்க? இதுக்கான ஆன்சர் தானே பார்க்கணும். குளிரான சாப்பாட்டை சாப்பிடாதே.
Don't take chilled eatables. Don't take chilled eatables. Eatables அப்படின்னா சாப்பிடக்கூடிய. நம்பர் 3 பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் உட்காருங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Be seated for a while. For a while அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் நம்ம நிறைய வெக்காபுலரிஸ் பார்த்தோம் இல்லையா? இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி ஹோம்ஒர்க் பார்த்தலாமா? நம்பர் 1 forget. நம்பர் 1 என்னங்க? forget. நம்பர் 2 whom. நம்பர் 3 tickle. இதுக்கான ஆன்சர்ஸை எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸை நம்ம அடிக்கடி ரிமெம்பர் பண்ணும் பொழுது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான நிறைய இங்கிலீஷ் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.